டேய் விஸ்வா, என்னடா பண்ணிட்டு இருக்க? அது ஒண்ணும் இல்லண்ணா, ஆ, ஏதோ லீஃப் கலர் சாட்டாமா. சரி. இத வச்சு பார்த்தா எவ்வளவு யூரியா போடணும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அதான் தெரியாம மூச்சிட்டு இருக்கேன். இது உனக்கு யாரு கொடுத்தது? இல்லண்ணா, என் ஃப்ரெண்டு ஒருத்தன் கொடுத்தான். அதுதான் முன்னே பின்னே பாத்துட்டு இருக்கேன், ஒண்ணும் புரிய சரி, மாட்டேங்குது. கொடுத்தவன் எந்த இலையில வச்சு பாக்கணும், எப்ப பாக்கணும்லாம் சொல்லி கொடுக்கலையா? அதெல்லாம் சொல்லியாண்ணா அவன். சரி, நான் சொல்றேன் இரு. யூஸ் பண்ணக்கூடாது. எப்படின்னா, வயல் வந்து இப்போ நீங்க வந்து நாத்து நட்டீங்க அப்படின்னா, நாத்து நட்டு 14 நாள் கழிச்சு அதுல இருந்தா வந்து இந்த இலையோட மேல இருந்து 3வது இலையில மட்டும்தான் இந்த லீஃப் கலர் சாட்டை வச்சு பார்க்கணும். இலையில வந்து இப்படி வந்து வச்சு பார்க்கணும்டா. ஃபர்ஸ்ட் இந்த கலர் வந்து இதுல இருக்கிற கலர்ல எந்த கலர் கூட மேட்ச் ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப இதுல இருந்து 3ல இருந்து 4, 5, 6 கலர் இருக்கா. இந்த இதுல இந்த 3க்கு கீழே இருந்தது அப்படின்னா யூரியா வந்து கம்மியா இருக்கு அப்படின்னு அர்த்தம். அப்ப நீங்க வந்து யூரியா போடணும். இதுவே வந்து 3க்கு மேல இருந்தது அப்படின்னா யூரியா வந்து போட வேண்டாம். சில ரகங்களுக்கு ஒரு ரகத்தை பொறுத்து இதுல வந்து எவ்வளவு இருக்கணும் அப்படிங்கிறது வந்து இருக்கு. இதை வந்து எந்த மாதிரி டைம்ல பாக்கணும் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. இப்ப நீ பாக்குறல, இந்த மாதிரி சாயந்தரம் பாக்கணும், அப்படி இல்லைன்னா காலையில பாக்கணும். அதுவும் சூரியனோட வெயில் வந்து நம்ம முதுகுல பட்டு இதோட கலரை வந்து இந்த மாதிரி நிழல் இல்லாம இருக்கணும். அந்த மாதிரி இருக்கிற டைம்ல தான் பாக்கணும். அப்படி பார்த்துதான் வந்து இதை வந்து அப்ளை பண்ணணும். இது வந்து உரம் எவ்வளவு கொடுக்கணும், நம்ம பயிரோட நைட்ரஜன் குறைபாடு எவ்வளவு இருக்கு அப்படிங்கறத கண்டுபிடிக்கிறதுக்காக கொண்டு வந்தோம். இவ்வளவு விஷயம் இருக்கானே, இது தெரியாம தானே முடிச்சிட்டு இருந்தேன்.